ஒரு அம்மா தன்னோட 3 வயசு பையனை இடுப்பில் தூக்கிட்டு மலை மேலே ஏறி போகுது. மூச்சு அடைக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சாமியார் வர்றாரு. அவர் அந்த அம்மாவை பார்த்து, ஏம்மா குழந்தைய போய் இடுப்பில் தூக்கிட்டு போகிற, நடக்கிற குழந்தை தானே, நடக்க வச்சு கூட்டு போ, அதுக்கு காலுக்கு வலிமையாகும் அப்படின்னு ஒரு அட்வைஸை போடுறாரு. அந்த அம்மாவும் சரிங்க சாமி, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய இறக்கி விட்டு நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகுது. அந்த பையனும் ஜாலியாக குச்சி அம்மா கூடயே நடந்து போகிறான். கொஞ்சம் தூரம் போனோன்னா இன்னொரு சாமியார் வர்றாரு. அவர் சொல்கிறாரு, ஏம்மா சின்ன குழந்தைய போய் நடக்க வச்சு கூப்பிட்டு போகிற, அதுவும் இந்த மலையில் தடுமாறி கீழே விழுந்தா என்ன பண்ணுவேன், இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போமா, அதுக்கு தானே கடவுள் இடுப்பை கொடுத்துருக்கான் அப்படின்னு இன்னொரு அட்வைஸை போடுறாரு. சரிங்க சாமின்னு அந்த அம்மாவும் பையனை திருப்பி இடுப்பில் தூக்கிக்கிட்டு நடந்து போகுது. கொஞ்சம் தூரம் போனோன்னா இன்னொரு சாமியார் ஒரு மரத்து நல்லா உட்காந்துருக்காரு, களைப்பாக இருக்கார். இந்த அம்மா அவர்கிட்ட போய், சாமி என் குழந்தைய இடுப்பில் தூக்கிட்டு வந்தேன், ஒரு சாமியார் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனார், இன்னொரு சாமியார் இடுப்பில் தூக்கிட்டு போமான்றாரு, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அந்த சாமியார் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சார். இதுக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னாரு. சொல்லுங்கள் சாமின்னு இந்த அம்மா ஒரே ஆர்வமாக கேட்குது. அந்த சாமியார் டக்குன்னு மறைச்சி வச்சுருந்த தட்டை எடுத்து, இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போயிருமா, நான் பீச்சை எடுத்து பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. இந்த அம்மாவுக்கு வந்துச்சே கோவம், ஒரு உத விட்டுச்சு. சாமியார் உருண்டுக்கிட்டே மலை அடிவாரத்தில் போய் மறைஞ்சு போயிட்டார். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், ஃப்ரீ அட்வைஸ் சொல்கிறேன், சொல்லிட்டு தான் இருப்பான். நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது நல்லதுங்கிறத முடிவு பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டோரி. ஒரு டீனேஜ் பையன் புதுசாக பைக் வாங்கியிருக்கான். பூஜை போடுறதுக்கு முன்னாடியே அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு நேராக லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போய் நின்று வித்தையை காட்டுறான். ஃப்ரண்ட் வீலிங் பண்ணுறான், பேக் வீலிங் பண்ணுறான், ஒரு ரவுண்ட் அடிக்கிறான், மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸ் மாதிரி. இன்ஜினை விருன்னு அழுத்துறான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால்கனிக்கு பொண்ணுங்கள்லாம் வருது. ஒரு பொண்ணு தலையை தொட்டி நிற்கிது, ஒரு பொண்ணு வந்து சிரிச்சிட்டு நிற்கிது இவனை பார்த்து. அப்படியே 3 ஃப்ளோர்லேயும் பொண்ணுங்க வந்து நிற்கிது. நம்ம பையன் அப்படியே பைக்கில் நின்று கூலர்ஸ் எடுத்து போட்டு அப்படி ஸ்டைலாக பார்க்குறான். அவனுக்கு ஒரு பச்சை கலர் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அந்த ஹாஸ்டலில் வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணு அவகிட்ட வந்து, அண்ணா அந்த பச்சை கலர் அக்கா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டாங்க, போய் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. நம்மளுக்கு தலைகால் புரியல. அப்படி வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு நேராக அந்த பச்சை கலர் பொண்ணை பார்த்துக்கிட்டே ஸ்டெயிலாக நடந்து போகிறான். அதுக்குள்ளே அந்த வேலைக்கார பொண்ணு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிடுச்சு. அது இப்போ நார்த் இந்தியாவில் இருக்குது வண்டியோட. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், மரல் ஆஃப் த ஸ்டோரி, உன் டார்கெட் அந்த பொண்ணுன்னா உன் பைக்கு தான் டூலு முக்கியம். டூலு ரொம்ப முக்கியம் தம்பி. நெக்ஸ்ட் ஸ்டோரி. ஒரு விறகு வெட்டி காட்டுக்கு போயிருக்கான். ஒரு குளத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை வெட்ட ஆரம்பித்தான். அப்போ அவனுக்கு சின்ன வயசில் படித்த விறகு வெட்டி கதை ஞாபகம் வந்துச்சு. உடனே அவன் கோடாலியை தூக்கி குளத்துக்குள்ளே போட்டான். பாவமாக கரையில் உக்காந்தான். ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே அந்த கோடாலி அவனை பார்த்து மிதந்து வந்துச்சு. பார்த்தா ஒரு டால்ஃபின் கோடாலியை வாயில் கவிட்டு அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு சிரிக்குது. அப்படி வாழை ஆட்டி ஆட்டி டான்ஸ் ஆடுது. இவன் கோடாலியை வாங்கிட்டு இப்படி திருப்பி பார்த்துட்டு, தங்க கோடாலி இல்லை அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த டால்ஃபின் அப்செட் ஆயிடுச்சு. விருட்டுன்னு போய் குளத்துக்குள்ளே மறைஞ்சிருச்சு. இவன் சரி எதுக்கும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு மரத்தை ஒரு 2 வெட்டு வெட்டிட்டு திருப்பி கோடாலியை தூக்கி போட்டான். அந்த கோடாலி நேராக போய் டால்ஃபின் தலையிலேயே விழுந்துச்சு. டால்ஃபின் கடுப்பாயிருச்சு. இவன் நம்மளை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டான் போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு வேகமாக கோடாலியை வாயில் கவிட்டு கரை மேலே துப்புச்சு. திருப்பி அந்த கோடாலியை எடுத்து பார்க்குறான். அதே கோடாலி. சை அப்படின்னு அப்செட் ஆகிட்டு 3வது தடவை ஒரு தடவை ட்ரை பண்ணுவோன்ட்டு மரத்தை 2 வெட்டு வெட்டிட்டு திருப்பி தூக்கி நடு குளத்தில் போட்டுட்டு பாவமாக கரையில் உட்காந்துருந்தான். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. ஐயோ இருந்த ஒரு கோடாலியும் போயிடுச்சேன்ட்டு சரி நாமளே போய் இறங்கி எடுப்போம்னு சொல்லி குளத்தில் மெதுவாக நடந்து நடு குளத்துக்கு போகிறான். திடீர்னு அந்த கோடாலி அப்படியே மேலே மிதந்து வருது. ஆசையாக போய் எடுக்கிறான். அதே கோடாலி டக்குன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு முதல்ல அவனை கவிட்டு உள்ளே போயிடுச்சு. ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், மரல் ஆஃப் த ஸ்டோரி, அது என்னடா 3 தடவை ட்ரை பண்ணுறது, அதான் 2 தடவை ஃபெயில் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன 3வது தடவை ட்ரை பண்ணுறேன், இப்படி 3 தடவை ட்ரை பண்ணுறேன், 4 தடவை ட்ரை பண்ணுறேன், 30 தடவை ட்ரை பண்ணுவா, வாழ்க்கை போயிடும் பார்த்துக்க. இதுக்கு பேர் விடாமுயற்சி இல்லை, திமிரு.